தமிழக அரசும் உடனடியாக இதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று ஒழுங்கு செய்ய வேண்டும் அல்லது தடை செய்ய வேண்டும். கர்நாடகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தடை செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஒழுங்கு செய்யப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு முன்னால் பேசிய எமது சகோதரிகள் இங்கு தங்களுடைய வலிகளை, வேதனைகளை வார்த்தைகளால் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்தி கூட எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை அரசும் இதுவரையில் நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. பிக் பாஸ் நிர்வாகமும் இதை நிறுத்துவதற்கு முன்வரவில்லை. இதை ஒளிபரப்பு செய்கின்ற விஜய் தொலைக்காட்சியும் இதை நிறுத்துவதற்கோ மாற்றி அமைப்பதற்கோ முன்வரவில்லை. இந்த பிக் பாஸ் தொடங்கிய சில நாட்களில் இருந்து, சில வாரங்களில் இருந்து இது போன்ற மோசமான நிகழ்ச்சிகள் வருகிறது என்று அப்பொழுது நான் சுட்டிக்காட்டியும் தட்டி கேட்டு வருகிறேன். இது தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தும் என்னுடைய அறிக்கைகளும் பல்வேறு ஊடகங்களில் இருக்கிறது. தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற போதும் அதை சுட்டிக்காட்டி மாற்றி அமையுங்கள் என்று திரு கமலஹாசன் அவர்கள் இருந்தபோதே நான் அவர்களுடைய ஆலோசனையின் பெயரிலும் எனது அருமை பத்திரிகை மூத்த ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக வலைதள ஊடகவியலாளர்கள் சொன்னதன் அடிப்படையிலும் நான் தொடர்ச்சியாக ஜனநாயக முன்னெடுப்புகளை அத்தனையும் எடுத்தேன். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம், நேரமில்லா நேரத்தில் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்த போது இந்த சீரழிவுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஏதோ விஜய் தொலைக்காட்சி இதை செய்கிறது என்பதற்காக மட்டும் நான் இதை சுட்டிக்காட்டவில்லை. கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்கிற நிகழ்ச்சி நடைபெற்ற போது 2006, 2011 வரையிலும் குறிப்பாக ஈழத்தில் எம் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளையும், ஆட்லரி பீரங்கிகளையும், ஏவுகணைகளையும் கொண்டு எம் மக்களை அழித்து ஒழித்த போது அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு வீதிக்கு வர வேண்டிய எமது தமிழ் மக்கள், எமது தாய்மார்கள், என் தங்கைகள் கலைஞர் நிகழ்ச்சி, கலைஞர் தொலைக்காட்சியில் நடத்தி வருகின்ற மாநாட மயிலாடை பார்த்து அவன் மானம் மழுங்கி கொண்டிருக்கிறது என்கிற வேதனை வரிகளை பதிவு செய்தேன். அன்றைக்கு அவையில் இருந்த கலைஞர் அவர்களும் சமீபத்தில் என்னோடு வாதிட்ட துரைமுருகன் அவர்களும் ஒரு பதிலை சொன்னார்கள். இந்த பதிலை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை.